தமிழ் மக்களுக்கு வணக்கம். நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் இன்னைக்கு அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பு அப்படின்னா அவர் தான் கிளப்பிக்கிட்டு இருக்காரு. தினம் ஒரு வழக்கு, தினம் ஒரு உத்தரவு, தினம் ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியலை பரபரப்பாக வைத்திருக்கின்ற நீதியரசர் என்றால் அது நம்ம நீதியரசர், உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பார்த்தோம். எப்படி அவர் போட்ட ஆணையை அப்பட்டமாக அத்துமீறி இருக்கிறது திமுக அரசாங்கம். இன்று வரையில் அந்த ஆணையை நிறைவேற்றாமல் வைத்திருக்கிறார்கள். அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல அதை விடாப்பிடியாக, பிடிவாதமாக நிறைவேற்றாமல் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இத்தனைக்கும் உயர்நீதிமன்றத்துடைய இரு நீதியரசர்கள் பெஞ்ச் தெளிவாக இவருடைய உத்தரவுக்கு நாங்கள் இடைக்கால தடையெல்லாம் விதிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உத்தரவு அப்படின்றத நீங்கள் அமல்படுத்தாமல் தப்பிப்பதற்காக எங்களிடம் அல்லது அதை அமல்படுத்தவில்லை என்பதனால் வரக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு என்பதிலிருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் எங்கள் முன்னாடி இந்த பெட்டிஷனை போடுறீங்க அப்படின்னு சொல்லி காரி துப்பி அனுப்பிய பிறகும் கூட பிடிவாதமாக அவருடைய ஆணையை அவர்கள் அமல்படுத்தாமல் இருக்கிறார்கள். அது என்ன, ஒரே ஒரு தீபம் ஏற்றுறது அப்படின்னா அதை அமல்படுத்தாமல் இருக்கிறார்கள். அப்படின்ற நிலையில் இந்த அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு இன்றைக்கு நிலுவையில் இருக்கின்ற ஒரு சூழலில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், டெல்லிக்கு, அதாவது உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அங்கே அந்த பெட்டிஷனை போட்டிருக்காங்க. அங்கே இடைக்கால தடையை கோருகிறார்கள். அங்கும் இடைக்கால தடை என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நீங்கள் நார்மலான ஒரு படிவத்தில் நீங்கள் லிஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு விட்ட நிலையில் இன்னைக்கு இந்த உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு என்பது இதுவரைக்கும் இந்திய வரலாறுல அப்படி கிடையாது. கர்நாடக அரசு இப்படி காவிரி விவகாரத்தில் செய்த பொழுது கூட அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு என்று தொடுக்கப்பட்டு அவர்கள் உடனே அந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டது. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாத ஒரு சூழல்ல, எந்த விதமான ஒரு கட்டாயமும் இல்லாத ஒரு சூழல்ல வேண்டுமென்றே ஒரு தீர்ப்பை அமல்படுத்தாமல் இருப்பது அப்படின்றது இந்திய வரலாற்றில் இதுவே முதல் முறை. அப்படின்ற ஒரு நிலையில இதை எப்படி இந்த நீதிமன்றங்கள் பார்க்க போகின்றன அப்படின்றத நம்ம ஆவலாக எதிர்கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்றத வழக்கை எடுத்து அவர் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார். யார்? நம்ம ஜி.ஆர். சுவாமிநாதன். அவர்கிட்ட போய் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பாருங்க ஐயா, உங்களுடைய தீர்ப்பிற்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருக்கோம். அதனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும் வரை நீங்கள் இதை விசாரிக்காமல் தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாருன்னா, பாருங்க, உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை கொடுக்கல. இடைக்கால தடை கொடுக்காத வரையில் நான் விசாரிப்பதில் எந்த தடையும் கிடையாது. ஆனால் நீங்கள் உச்சநீதிமன்றம் என்று சொல்கின்ற காரணத்தினால அதற்கு நான் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கேன். 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இடைக்கால தடையை பெறவில்லை என்றால், உச்சநீதிமன்றத்திலோ உயர்நீதிமன்றத்திலோ நீங்கள் இடைக்கால தடையை பெறவில்லை என்றால் நான் இந்த அவமதிப்பு வழக்கை விசாரிப்பேன். அதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலாளரை, தமிழக அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளரை ஆஜராகும்படியும் அவர் 17ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அப்படின்றதான் இன்றைக்கி ஹைலைட்டு. இப்போ இது நடந்து கொண்டிருக்கும் பொழுதே குடுகுடுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, திமுக, அதாவது மற்ற எத்தனையோ பிரச்சனைகள் இங்கே இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை தலையாய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு போய் ஒரு 107 எம்பிக்கள், அதாவது மாநிலங்களவை மற்றும் நாடாளுமன்றம், லோக்சபா, ராஜ்யசபா, இது ரெண்டையும் சேர்த்து 107 எம்பிக்களுடைய கையெழுத்தை பெற்று இந்த நீதியரசர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், இம்பீச்மெண்ட் அப்படின்ற அந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக முன்மொழிந்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. திரு ஓம் பிர்லா, லோக்சபா பேரவைத் தலைவர் ஓம் பிர்லா அவரிடம் அந்த இதை கொடுத்துருக்காங்க. அவங்க போயிட்டு அந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 107 எம்பிக்கள் இதில் ஹைலைட் என்னென்னா, இதில் திமுகவுடன் சேர்ந்து செல்ல வேண்டிய பாவத்தை சுமப்பதற்காக அல்லது இந்த பாவச்சுமையாக திமுகவை சுமப்பதற்காக அவர்கள் கொடுக்கின்ற விலை மிகப்பெரிய விலையாக இருக்க போகிறது என்கிற வகையிலே காங்கிரஸ் பிரியங்கா காந்தியும் அங்கே நிற்கிறாங்க, அகிலேஷ் யாதவும் நிற்கிறாப்புல. இவர்களுக்கு முழுமையாக என்ன காரணத்திற்காக ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பது புரிகிறதா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனாலும் அங்கே சும்மா ஒப்புக்கு நிற்கிறாங்க அப்படின்றது நமக்கு பார்க்க முடியுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும், தென்னிந்தியான்னு கூட எடுத்துக்க முடியாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவர்கள் பேசக்கூடிய இந்த அரசியல் எடுபடுகிறது என்று சொல்லலாம். அதுவும் கொஞ்ச நாட்களுக்கு.
இந்த 4 மாதத்தில் அந்த கதையும் முடிஞ்சு போயிடும். நீங்கள் வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஸ்டாலினோ அவரது உதவாக்கரை மகனோ பேசக்கூடிய அத்தனை பேச்சுக்களுமே வந்து வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை காங்கிரஸுக்கு எதிராக ஏற்படுத்தி வருகிறது. காங்கிரஸ் இந்த பாவ மூட்டைகளை சுமக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக காங்கிரஸ் அடி வாங்கி கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் அடி வாங்கியது, சத்தீஸ்கரில் அடி வாங்கியது, பீகாரில் அடி வாங்கியது, அடுத்து உத்தரப்பிரதேசத்திலும் அடி வாங்க போகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தான் அடி வாங்கி கொண்டிருக்கிறது. இந்த திமுக என்கிற பாவச்சுமையை சுமப்பதனால் காங்கிரஸுக்கு வீழ்ச்சி மேல் வீழ்ச்சி, அதாவது வரலாறு காணாத வீழ்ச்சியை காங்கிரஸ் எப்பொழுது சந்தித்தது அப்படின்றத கூர்ந்து கவனிக்கிறோம். 2014 தேர்தலில் தான் காங்கிரஸ் இயக்கம், காங்கிரஸ் பேரியக்கம் சொல்ல வேண்டும் என்றால், காங்கிரஸ் பேரியக்கம் என்பது வரலாறில் அப்படி ஒரு தோல்வியை கண்டது கிடையாது. 48 இடங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது காங்கிரஸ் அப்படின்றத எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்க முடியுமா? 1980களிலும் 90களிலும் அதை கேள்விப்பட்டிருக்க முடியுமா? 84 ராஜீவ்காந்தி 415 இடங்களுக்கும் மேல் வெற்றி பெற்றார் அப்படின்றது வரலாறு. இதுவரையில் எந்த பிரதமரும், அவருடைய தாத்தா நேருவும் கூட வெற்றி பெறாத ஒரு எண்ணிக்கை அது. அப்படியான ஒரு எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற ராஜீவ்காந்தியுடைய காங்கிரஸ் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக 2014 48 இடங்களுக்கு வந்து நின்றது என்றால் யோசிச்சு பாருங்க. 48 இடங்கள் அப்படின்ற இடத்துக்கு வருவதற்கு காரணம் என்னன்னாக்க, அந்த காலகட்டத்தில், அதாவது 2009லேருந்து 2014 ஆட்சி காலத்தில், மத்திய ஆட்சி காலத்தில் நடந்த மெகா ஊழல்கள். அதில் அதிமுக்கியமாக பார்க்கப்பட்ட ஊழல் என்றால் ஸ்பெக்ட்ரம் ஊழல். அதற்கு பிரதமரே துணை போனார் அப்படின்ற குற்றச்சாட்டு. நிலக்கரி ஊழல், அதற்கும் பிரதமரே துணை போனார் என்கிற குற்றச்சாட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குற்ற பத்திரிகையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா பிரதமருடைய பேரும் இடம்பெறும் என்கிற வரலாற்று அவமானமும் கூட அரங்கேறியது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த 2 துறையும், நிலக்கரி சுரங்கமாக இருக்கட்டும் அல்லது ஸ்பெக்ட்ரமாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்தையும் வைத்து கொண்டிருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக. திமுகவால் தான் இந்த வரலாற்று தோல்வியை காங்கிரஸ் எதிர்கொண்டது. அதிலிருந்து இன்னி வரைக்கும் அவங்க 100 தொகுதியை தொட முடியல. இப்போ 2024 நடந்த தேர்தலில் கூட பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி இந்தியா முழுக்க நடையாக நடந்தும் கூட 99 தொகுதியில் தான் ஜெயிக்க முடியுது. அந்த 100 அப்படின்றத கூட தொட முடியல. இதற்கு காரணம் காங்கிரஸ், திமுகவுடனான கூட்டணி. தமிழ்நாட்டில் அவர்களுக்கு கை கொடுக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்க இதில் மிகப்பெரிய பின்னடைவைத்தான் காங்கிரஸ் சந்திக்கிறது. அதை கூட உணராமல் இந்த விவகாரத்திலும் போய் நிற்கிறாங்க. இப்போது ஒரு நீதியரசரை பதவி விலகணும்னு சொல்கிறாங்க, அதாவது அவரை வந்து நீக்கணும் பதவியிலிருந்துன்னு சொல்கிறாங்கன்னா காரணங்கள் என்ன சொல்லப்படும்? இது வரைக்கும் வரலாறில் சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன தெரியுமா? அவர் ஜஸ்டிஸ் ராமசாமி மாதிரியான நபர்கள், அதாவது ஒன்று ஊழல் குற்றச்சாட்டு, அல்லது தவறான தீர்ப்பு அப்படின்றது அப்பட்டமாக தெரிய வந்ததுக்கு அப்புறம். அந்த தவறான தீர்ப்பு அப்பட்டமான தெரிய வந்ததுக்கு அப்புறம்ன்றது கூட வரலாறு கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டு பிரதானமாக இருந்தது. இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அவருக்கு எதிராக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு என்னென்னா, ஒருதலை பட்சமாக அவர் தீர்ப்புகளை வழங்குகிறார் அப்படின்றது தான். இங்கே தமிழ்நாட்டுடைய நீதித்துறையுடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, நீதியரசர்கள் சிடி செல்வம் என்கிற நீதியரசர், அவர் வந்து உயர்நீதிமன்ற நீதியரசராக பதவியேற்ற உடனேயே, அவர் நியமிக்கப்பட்ட உடனேயே அவர் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி காலில் சென்று விழுந்தார். கோல்மால்புரத்திற்கு சென்று கருணாநிதி காலில் விழுந்து அவர் ஆசி பெற்ற புகைப்படத்தை அன்றைய தினம் அனைத்து நாளிதழிலையும் முதல்ல வெளியில் கொட்டை இதில் போடுறாங்க, ஹெட்லைன்ஸில். நீதியரசர்கள் ஆசி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், ஒரு முதலமைச்சருடைய காலில் போயிட்டு ஒரு உயர் நீதிமன்ற நீதியரசர் தான் பதவி பெற்றதற்காக நன்றி கூறி போய் விழறாருனாக்க, அந்த உயர்நீதிமன்ற நீதியரசருக்கு முன்னால் வரக்கூடிய வழக்குகள் தமிழக அரசாங்கத்திற்கு எதிராக வந்திருக்கின்ற வழக்குகளாக இருந்தால் அவர் என்ன மாதிரியான தீர்ப்பை வழங்கி இருப்பார் அப்படின்றத உங்கள் யூகத்திற்கே விட்டுறேன். நான் இப்படியான வரலாறெல்லாம் இருக்கு. நான் திமுகவுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறேன் என்று சொன்ன நீதியரசர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன் ஒருபடி மேலே போய் ஆர்எஸ் பாரதி சொல்றாரு,
சில நீதியரசர்கள் இங்கே வந்தது நாங்கள் போட்ட பிச்சை. இதுவும் திமுக சொல்கிறது. அதை விட உச்சபட்சமாக மார்க்கண்டேய கட்ஜு அவர் தலைமை நீதியரசராக இருந்த பொழுது, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசராக இருந்த பொழுது அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதுவும் யார்? திமுக அமைச்சர்களால், மத்திய அமைச்சர்களால் அவருடைய கேபினுக்குள்ளேயே சில வழக்குகளில் அழுத்தம் கொடுத்தார்கள் என்பதனை அவரே பதிவு செய்கிறார். இதுதான் திமுகவுடைய கேவலமான வரலாறு. இந்த வரலாறை வைத்துக்கொண்டு, இந்த நாட்டம் பிடித்த அசிங்கம் பிடித்த வரலாறை வைத்துக்கொண்டு உங்களுக்கு நீதிபதிகளை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்றது ஒரு புறம். இன்னொரு புறம் ஜிஆர் சுவாமிநாதனுடைய வழக்கு, அந்த தீர்ப்பு அப்பட்டமாக தவறாக இருந்தால் அந்த 2 நீதியரசர்கள் அமர்வு என்பது அதை தூக்கி எறிந்திருக்கும். எடுத்த எடுப்பிலேயே தூக்கி எறிந்திருக்கும். அப்படி செய்யவில்லை. மாறாக அவருடைய தீர்ப்பு சரிதான் என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்ற பட்சத்தில் அப்போ என்ன பண்ணலாம்? அந்த 2 நீதியரசர்களையும் நீக்கிடலாமா? அடுத்து உயர் நீதிமன்றத்தில் உங்களை காரி துப்ப போகிறாங்களே, அப்போ அந்த உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் நீக்கிடலாமா? இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை? அதாவது வெறுமை தாங்கள் இஸ்லாமியர்களுக்கு துணை இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக இவர்கள் செய்கின்ற நாடகம்தான் இது. இந்த நாடகம் அப்பட்டமாக இன்றைக்கு இவர்களுடைய செயல்பாடுகளில் வெளியே வருது. வேற ஒரு காரணமும் கிடையாது. பாராளுமன்றத்தின் நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு நீதிபதியின் மீது ஒரு களங்கத்தை வேண்டுமென்றே ஏற்படுத்துகிறீர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மறைமுகமாக மிரட்டுகிறீர்கள். இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு, இந்த மாதிரியான ஒரு பிழைப்பு தேவையா திமுகவுக்கு என்றால் அவர்களுக்கு வந்திருக்கின்ற பயம்தான் இதற்கெல்லாம் காரணம். தங்களை விட்டு சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் விலகிச் செல்கிறது என்கிற பயத்தின் காரணத்தால் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது அப்பட்டமாக தெரிகிறது. ஆனால் மக்கள் இதற்கு அமைதியாக மௌன சாட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதற்கான முடிவை எடுப்பார்கள். அப்போ அவர்கள் இந்த 4 மாதங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் கூத்து 4 மாதம் தானே, எப்படி இந்த தீர்மானம் தூக்கி குப்பை தொட்டியில் போடப்படும்? அப்போ இந்த 4 மாதங்களில் உன்னுடைய கதை என்ன அப்படின்றதை மக்கள் தெரிவிப்பார்கள் என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.